வணக்கங்க. எக் கிரேவி தான் பார்க்க போறோம் இப்போ நம்ம. அந்த எக் கிரேவி எப்படி பண்றோன்றத பார்க்கலாங்க. இது வந்து நானு 3 முட்டைய உடைச்சு கிண்ணத்துல ஊத்தி வச்சிருக்கேங்க. பொடியா வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். மிக்ஸியில வந்து தக்காளி, இஞ்சி, பூண்டு, சோம்பு போட்டு அரைச்சு பேஸ்ட்டா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ உடைச்ச முட்டை கிண்ணத்துல இருக்குல்ல, அதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும், பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் கூட போட்டுக்கலாங்க. கேரட் கூட போட்டுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு வெங்காயமும், பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு இது அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நம்ம கொடுக்கலாங்க. ஆனா நான் இப்போ கிரேவி மாதிரி பண்ண போறேன். இப்போ முட்டைய வந்து பணியாரம் மாதிரி ஊத்தி நம்ம எடுத்துக்க போறோங்க. இப்போ நான் இந்த அடிச்சு வச்சிருக்க முட்டைய நான் வந்து பணியாரம் பாத்திரத்துல ஊத்தி முட்டை பணியாரம் செஞ்சு எடுத்துக்க போறேன். இப்போ அது ரெடி ஆகட்டுங்க. இப்படியே நம்ம எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்டுப்பாங்க. இதை வந்து நம்ம இப்போ கிரேவி மாதிரி பண்ண போறோம். எப்பவுமே முட்டை ஆம்லேட்டு இல்லைன்னா முட்டையை வேக வச்சு மசாலா பிரட்டல் அந்த மாதிரி தாங்க பண்ணுவோம். இது வந்து வித்தியாசமா குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தோம்னா அவங்க என்னடா இது புதுசா இருக்கேன்னு சாப்பிடுவாங்க. டேஸ்டியாகவும் இருக்கும் நம்மளுக்கு. முட்டை பணியாரத்துல ஒரு கிரேவியா அப்படின்ட்டு. இப்போ முட்டை பணியாரம் மாதிரி சுட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு வாணலியில வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். நம்ம சோம்பு போட்டு அது பொரிஞ்ச உடனே நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்க ஆனியனை சேர்த்துக்க போறேங்க. ஆனியனை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சோம்பு பொரிஞ்சிடுச்சு. கட் பண்ணி வச்சிருக்க ஆனியனையும் கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுக்கிறேன் கட் பண்ணி வச்சது. அதையும் போட்டு நல்லா கிளறிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து மிக்சியில வந்து அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா மசாலா, தக்காளி ஒரு 2 போட்டிருக்கேங்க. ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பல்லு வெள்ளைப்பூடு போட்டிருக்கேன். அதோட சோம்பு கொஞ்சம் போட்டு நல்லா மையா பேஸ்டா அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம அந்த தக்காளி பேஸ்ட்டை இதோட சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு சின்ன 1/4 ஸ்பூன் போட்டு இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குறோங்க. வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்க போறோங்க. இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்துட்டேன் நான். சேர்த்துட்டு இப்போ அதில் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போறோம். இதையும் ஒரு வதக்க போறோங்க. வதக்கிக்கலாம். இப்போ வதக்கிட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டா அது ஒரு கிரேவி மாதிரி நம்மளுக்கு வந்துடுங்க. தனி மிளகாய் பொடி அதை நல்லா கிளறிக்கலாங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு தண்ணி வந்து விட்டுக்கலாம். தண்ணி விட்டு அது ஒரு கிரேவி மாதிரி வரணும். நிறைய தண்ணி விடக்கூடாது. சும்மா அளவா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு அதை ஒரு கிரேவி மாதிரி வந்த உடனே நம்ம இந்த மாதிரி பணியாரம் முட்டை பணியாரம் செய்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து அதில் போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டோம்னா நம்மளுக்கு முட்டை பணியாரம் கிரேவி ரெடி ஆயிடுங்க. எக் கிரேவி இது வந்து வித்தியாசமா இருக்குங்க. நம்மளுக்கு சாப்பிட்ற ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். குழந்தைங்க என்னடான்னு ஆவலா சாப்பிடுவாங்க. டேஸ்டியாகவும் இருக்குங்க. இதோட நம்ம வந்து கேரட்டு மற்ற வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து பணியாரம் மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். சுட்டு எடுத்து சில குழந்தைங்கலாம் காய்கறி சாப்பிடாதுங்க. முட்டைனா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம அதுல கேரட்டு, கோஸு, பீன்ஸு அந்த மாதிரி எல்லாம் போட்டு காலிஃப்ளவரை கூட பொடியா சாப் பண்ணி போட்டு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இப்போ மசாலாவோட அந்த முட்டைய நல்லா கிளறி ரெடி பண்ணிக்கலாங்க. ரெடி பண்ணி கொத்தமல்லி தூவிக்கலாம். கொத்தமல்லி தூவி இறக்கி சர்வ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. நல்லா டேஸ்டியா இருக்கும். இது சப்பாத்தியோடலாம் ரொம்ப நல்லா போகுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.